வணக்கம் மீனம் ராசிக்காரர்களே. 2025 ஏப்ரல் மாதம் மற்றும் இந்த வாரம் ஏப்ரல் 28 மே 4. உங்கள் வாழ்க்கையில் உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகள், குடும்பம், பணம் மற்றும் தொழிலில் புதிய சவால்கள் மற்றும் மாற்றங்கள் காத்திருக்கின்றன. கடந்த சில வருடங்களில் சனி உங்கள் 12ஆம் வீட்டில் இருந்ததால் வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றம், செலவுகள் மற்றும் மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கலாம். தற்போது சனி உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசி நகரும் இந்த மாற்றம் அடுத்த 18 மாதங்களுக்கு கடுமையான சோதனை காலத்தை தொடங்குகிறது. இந்த காலத்தில் உடல்நலம், குடும்ப உறவுகள், பணவரவு மற்றும் தொழில் ஆல் மேஜர் ஏரியாஸ் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் முக்கியமான மாற்றங்களை உருவாக்குகின்றன. முக்கிய கிரகங்கள் உங்கள் ராசி மற்றும் அதனை சுற்றியுள்ள வீடுகளில் இயக்கம் பெறுவதால் நிதி, குடும்பம், தொழில், உடல்நலம் மற்றும் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் நேரடி தாக்கம் ஏற்படும். சந்திரன் இந்த வாரம் சந்திரன் 2ஆம் வீடு முதல் 5ஆம் வீடு வரை பயணிக்கிறார். வார தொடக்கத்தில் நிதி, சொத்து மற்றும் குடும்ப மதிப்புகள் மீது கவனம் அதிகரிக்கும். 29ஆம் தேதி சந்திரன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் தகவல் தொடர்பு, பயணம் மற்றும் புதிய அறிவு தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். 1ஆம் தேதி முதல் 4ஆம் வீடு நோக்கி செல்லும் சந்திரன் வீட்டைச் சுற்றியுள்ள அமைதி, குடும்ப உறவுகள் மற்றும் மனநிலை மீது கவனம் செலுத்த வைக்கும். வார இறுதியில் சந்திரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் புத்திசாலித்தனம், பிள்ளைகள் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும். குரு ராசி அதிபதி குரு இந்த வாரம் 3ஆம் வீட்டில் விருச்சிகம் பயணிக்கிறார். இது அறிவு, தகவல் தொடர்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்க உதவும். குருவின் பார்வை 7ஆம், 9ஆம், 11ஆம் வீடுகளுக்கு விழுவதால் உறவுகள், பூர்வ புண்ணியம் மற்றும் எதிர்கால லட்சியங்களில் முன்னேற்றம் காணலாம். புதிய நண்பர்கள், சமூக வட்டார வளர்ச்சி மற்றும் அறிவு சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி மற்றும் செலவுகள் இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களுக்கு நிதி நிலை சீராகவும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருந்தால் பாதுகாப்பாகவும் அமையும். வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் 2ஆம் வீட்டில் பயணிப்பதால் பணம், சொத்து மற்றும் பொருளாதார பாதுகாப்பு மீது கவனம் அதிகரிக்கும். பணவரவு மற்றும் சேமிப்பு குறித்து நிம்மதி இருக்கும். ஆனால் சிலருக்கு பழைய கடன், மருத்துவ செலவுகள் அல்லது திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு லாபம் கிடைக்கும். கடந்த காலத்தை விட கூடுதல் வருமானம், புதிய வாய்ப்புகள் மற்றும் பங்குச்சந்தை முதலீடு, சொத்து வாங்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும். வீடு, வாகனம், ஆடை, ஆபரணம் வாங்கும் திட்டங்கள் நிறைவேறும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றும் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் வருமானம் அதிகரிக்கும் என்பதால் நிதிநிலை பாதிக்கப்படாது. குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த வாரம் மற்றும் இந்த வருடத்தின் முதல் பாதியில் மீனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளில் அமைதி, அன்பு மற்றும் நல்லிணக்கம் அதிகரிக்கும். ஜூபிடரின் குரு பார்வை காரணமாக குடும்ப உறவுகளில் நல்ல புரிதல், திறந்த உரையாடல் மற்றும் பழைய பிரச்சனைகள் தீரும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு அல்லது பிற விசேஷ நிகழ்வுகள் நடைபெறலாம். தம்பதிகளுக்கு வாழ்க்கை துணையுடன் நெருக்கம், ஆதரவு மற்றும் உணர்ச்சி வலிமை அதிகரிக்கும். ஆனால் மே முதல் ஆகஸ்ட் வரை ராகு மற்றும் சனியின் தாக்கம் காரணமாக குடும்ப உறவுகளில் சில சவால்கள், மன அழுத்தம் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பணம், சொத்து அல்லது குடும்ப பொறுப்புகள் தொடர்பான பிரச்சனைகள், சகோதரர்கள் அல்லது பெரியவர்களுடன் மனக்கசப்பு அல்லது வாழ்க்கை துணையுடன் திடீர் மனநிலை மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த நேரத்தில் பொறுமை, திறந்த உரையாடல் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு முக்கியம். உங்கள் சொற்கள், செயல்கள் குடும்ப உறவுகளில் நேர்மறை தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு தம்பதிகளுக்குள் சிறிய வாக்குவாதம் அல்லது வாழ்க்கை துணையின் உடல்நலம் குறைவு போன்ற சவால்கள் வரலாம். குடும்பத்தில் புதிய வீடு வாங்கும் முயற்சி, பிள்ளைகளின் கல்வி, திருமணம் அல்லது குடும்ப நிகழ்வுகள் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு அல்லது சமூகத்தில் மதிப்பு கிடைக்கும். தொழில் மற்றும் கல்வி இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வி துறைகளில் மிகச்சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகள் மற்றும் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றன. குரு பகவானின் பார்வை சூரியன் 2ஆம் வீட்டில், சுக்கிரன் மற்றும் புதன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது ஆல் டுகெதர் உங்கள் முயற்சிகளில் வெற்றி, தொழிலில் உயர்வு மற்றும் கல்வியில் சிறப்பு சாதனை தரும். தொழில் நீண்ட காலமாக இருந்த தொழில் தடைகள், வேலை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான தாமதங்கள் இந்த வாரம் தீரும். உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும்.
மேலாளர்கள், அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய பதவி, பொறுப்பு அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வாகனம், அலுவலக வசதி போன்ற புதிய சலுகைகள் ஏற்படும். தொழிலில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலம் வருமானம் உயரும். வணிகத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், பழைய பிரச்சனைகளில் தீர்வு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் எடுக்கும் திடீர் முடிவுகள், புதிய முயற்சிகள் மற்றும் புதிய திட்டங்கள். ஆல் ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ். விடாமுயற்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களது முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி காண்பீர்கள். கல்வி. மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். குருவின் ஆதரவு காரணமாக அறிவு, கவனம் மற்றும் படிப்பில் முன்னேற்றம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் புதிய படிப்பு வாய்ப்புகளில் வெற்றி கிடைக்கும். உடல் நலம். இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ராசியில் சனி, ராகு போன்ற கிரகங்கள் பயணிப்பது மற்றும் சந்திரன் 2ஆம் வீடு முதல் 5ஆம் வீடு வரை நகர்வது ஆல் தீஸ் உடல் மற்றும் மனநலத்தில் கலந்த அனுபவங்களை உருவாக்கும். பொதுவாக ஏற்படும் உடல் பிரச்சனைகள்: இரத்த கொதிப்பு, பார்வை குறைபாடு, காலில் வலி, மார்பக வலி, சர்க்கரை நோய், தலைவலி போன்றவை சிலருக்கு ஏற்படலாம். நீர் உறுப்பு, இரத்த ஓட்டம், பாதங்கள், கால் விரல்கள், நகங்கள் ஆகியவை மீன ராசிக்காரர்களுக்கு பிரதானமாக பாதிக்கப்படும் பகுதிகள். உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகள், மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்றவை உடல் நலத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். உணவு மற்றும் உடற்பயிற்சி. மீனம் ராசிக்காரர்கள் எளிதில் எடை அதிகரிக்கும் சிங்ஷங் கொண்டவர்கள். அதிகமான கார உணவு, எண்ணெய் மற்றும் அதிக உணவு உட்கொள்ளலை குறைக்க வேண்டும். வைட்டமின் ஏ, பி, மெக்னீசியம், புரோக்கோலி, பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை உணவில் அதிகம் சேர்க்கவும். தினசரி நடைப்பயிற்சி, ஹா யோகா, ஏரோபிக் பயிற்சி மற்றும் போதுமான தூக்கம் உடல் மற்றும் மனநலத்திற்கு அவசியம். மனநிலை மற்றும் உணர்ச்சி. உங்கள் மனநிலை, உணர்ச்சி, சுறுசுறுப்பு மற்றும் உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் நலத்தையும் நேரடியாக பாதிக்கும். அதிக வேலை, மன அழுத்தம் மற்றும் உறவுகளில் குழப்பம் இருந்தால் உடனே ஓய்வு எடுத்து தியானம், யோகா மற்றும் ஆரோக்கிய பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்கள். அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம். இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம், மன நிம்மதி மற்றும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. உங்கள் ராசியில் சுக்கிரன், புதன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் அமைந்திருப்பதும் குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காணும் சூழ்நிலை உருவாகும். புதிய பதவிகள், வாகன வசதிகள் மற்றும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். எவரையும் அஞ்சாத மன உறுதி பிறக்கும். புதிய முயற்சிகளில் தைரியம், நம்பிக்கை மற்றும் அதிர்ஷ்டம் கூடும். அதிர்ஷ்டம். இந்த வாரம் முக்கிய முடிவுகள் எடுக்க, புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த காலம். தொழில், வணிகம், அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பண வரவு மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள் பலன் தரும். நண்பர்கள், சக ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். கலை, கல்வி மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு புகழ், மதிப்பு மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகம். ஆன்மீகம். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். தியானம், ஜபம் மற்றும் தெய்வ வழிபாடு மன நிம்மதி தரும். இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களுக்கு நிதி, தொழில், குடும்பம், உடல் நலம், ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன. வருமானம், லாபம், புதிய வாய்ப்புகள் மற்றும் சேமிப்பு அதிகரிக்கும். ஆனால் செலவுகளை திட்டமிட்டு செலவிட வேண்டும். குடும்பத்தில் அமைதி, அன்பு மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவுகளில் புரிதல், பிள்ளைகளின் முன்னேற்றம் மற்றும் குடும்ப நிகழ்வுகள் மகிழ்ச்சி தரும்.